நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்ரே நமக. என்னுடைய 433வது வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரத்யும்னனோட கதை. பிரத்யும்னன் கிருஷ்ண பரமாத்மாவோட பையன். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 16வது நாள் ஸ்டோரி இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இட்ஸ் இஸ் நாட் அன் ஆர்டர், பிட்ட கதையை தான் எடுக்க பேசுகிறேன். நான் பாகவத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன கதைகள். இது பாகவத்தின் கதைகள் பல புராணங்களில் திருத்தி வந்துடுது. ஹரிவம்சம் இருக்குது, அதில் இருக்குது. விஷ்ணு புராணத்தில் வருது, எல்லா இடத்துலையும் வருது பாகவத் கதை. ஸோ அதனால் அதில் எப்படி சொல்லியிருக்கேன், எப்படி சொல்லி கேட்க வேண்டாம். ஸ்ரீமத் பாகவத்தில் ஒரிஜினலில் என்ன சொல்லியிருக்காளோ அது ஒரே நடையார் பகவான் நம்ம பப்ளிகேஷன்ஸ் போட்டது. ஸோ அதில் ரெண்டாவது இதுலேருந்து அதை 2, 3, 4, 7 புக்கு இருக்குது. சரி, மாற்றி மாற்றி நான் சொல்லுவேன் அதில். ஸோ ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 16வது நாள் கதையை நம்ம பார்க்க போகிறோம். கிருஷ்ணனுடைய தோற்றமே யாருன்னா பிரத்யும்னன், கிருஷ்ணனுடைய பையன். கிருஷ்ணருக்கு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், அஷ்டபட்ட மகிழ்ச்சிகள் 8 பேர் கொண்டாட்டி. அதை தவிர நிறைய பேர் இருக்கா. ஸோ மனைவியை இந்த அந்தஸ்தை கொடுத்து மகாராணிகளாக இருந்தவ பட்ட மகிழ்ச்சிகளாக 8 பேர். அதை யார்? ருக்மணி, மகாலட்சுமி ரூபன்றா ருக்மணி, சத்யபாமா 2, 3வது ஜாம்பவதி, காளிந்தின்னு ஒருத்திருக்கா, மித்ரவிந்தான்னு ஒருத்திருக்கா. காளிந்தி, மித்ரவிந்தா, பத்ரா, அப்புறமா லக்ஷ்மணான் இருக்கா ஒருத்தி. அது நக்ன ஜெத்துன்னு ஒருத்திருக்கா, நப்பின்னை. ஸோ அது மாதிரி 8 பேர்கள் இருக்கா அவருக்கு பத்தினிகள். இதில் முதல் பொண்டாட்டியாக அங்கீகாரம் பண்ணவ யாருன்னா ருக்மணி. ருக்மணியை அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார், ருக்மியோட தங்க. ஸோ இந்த ருக்மணிக்கு முதல்ல குழந்தை பிறகுது அவளுக்கு. பாருங்கள், ஜஸ்ட் இமேஜின், கிருஷ்ணராலேயே யூகிக்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது. அதனால் பிரத்யும்னன் எடுத்தேன். இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம எவ்வளோ பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், புரஸ்காரம் பண்ணுறோம், ஜபம் பண்ணுறோம், எங்களுக்கு ஏன் கஷ்டம் நடந்தது? கிருஷ்ணருக்கே அது நடந்தது. அதாவது பிள்ளை 10 ரூம்லேருந்து 10 நாள் கூட ஆளை குழந்தை அப்போ தான் பிறந்திருக்கு. பால் ஊட்டின்னு நல்லா அசந்தப்பட்டு தூங்கிட்டு இருக்கா ருக்மணி. அந்த இதில் மாயாசுரன் ஒரு அசுரன் அவனை தூக்கி போயிடான், குழந்தை தூக்கின்னு போயிடுறான். தூக்கின்னு போன சும்மா போனானே, என்னை கிருஷ்ணரோட இதுன்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒன்று ஹி வாண்ட்ஸ் டியூட்டி எலிமெண்ட்ரி அன்றைக்கி கிருஷ்ணரோட சண்டையெல்லாம் போட்டதில்லை மாயாசுரன்ட்ட. அவன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறான், கடல் வழியாக எடுத்து போகிறான் குழந்தைய, கடலில் தூக்கி போட்டுறான் குழந்தைய, கை குழந்தை. கடலில் போட்ட உடனே அது மீன் ஒன்று முழுங்கிடுறது. பட் அந்த காலத்தில் வேத காலத்தில் நடந்த கன்சிடென்ட் அதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ மகாபாரதமே 5500 வருஷம் கிட்டத்தட்ட மோர் தென் 5000 இயர்ஸ் ஆகிடுது கலியுகம் பிறந்து. அந்த மாதிரி மீன் சாப்பிட்டுட்டு அந்த குழந்தை செத்து போகல, வயிற்றுலேயே இருக்குது, மீனோட வயிற்றில். இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிரத்யும்னன் எப்படி வந்தானே, நம்ம பார்வதி தபஸ் பண்ணுற அப்போ தேவர்கள்லாம் காமனை போய் கூப்பிட்டு வர மன்மதனை, நீ பரமேஸ்வரன் மேலே இது போடணும், அம்பு போடணும், அப்போ தான் பார்வதி மேலே காதல் அவளை கல்யாணம் பண்ணிப்ப. பார்வதி பரமேஸ்வரா கல்யாணம் ஆனது 17,000 வருஷம். ஜஸ்ட் இமேஜின், 70,000 இயர்ஸ் முன்னாடி நடந்து சொல்கிறது புராணங்கள். அதெல்லாம் டேட்டிங் பேக் பார்த்துருக்கா. கிருஷ்ணர்லாம் 5000 வருஷம். பார்வதி பரமேஸ்வரா கல்யாணம் 17,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ கைலாசத்தில் அப்புறம் அதுக்கு முன்னாடியே தாட்சாயணி கல்யாணம். ஜஸ்ட் இமேஜின். ஸோ இந்த பார்வதி கல்யாணத்துக்கு ஆரத்துக்கு உண்டான இது சரவணபவன் உற்பத்தி பண்ணுறதுக்காக தேவர்கள்லாம் இவனை மன்மதன் அமிச்சு, மன்மதன் அம்பு போடுறான் மலர்கணைகளே. பரமேஸ்வரன் தபஸ்லேயே இருக்கார், அவர் தபஸை கலைஞ்சு அவர் காம உண்டாகிறதுக்காக பண்ணுறான். கிளி போன்ற வடிவில் வாழாக்கா பாருங்க. இந்த இதெல்லாம் இந்த கற்பனை ஒருவன் தான். அது கரும்பாகி வில்லு, புஷ்பபானங்கள் இது போடுறான். சில இடத்துல பாருங்கள், யானை மேலே பெண்களான யானை அது மேலே உட்காந்த மாதிரி காமிச்சிருக்கான். பரமேஸ்வரர் நெத்திக்கண்ணை திறந்து அவனை எரிச்சிடுறார். பிரதி அழறா, இந்த மாதிரி பண்ணிட்டு எங்கள் ஆத்துக்கார நான் எப்படி உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகும், இது மாதிரி பார்வதியை பற்றி கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி என் புருஷன் போயிட்டான் விட்டு அப்படி போது கவலைப்படாத, உன் கண்ணுக்கு மட்டும் நான் தெரியுற மாதிரி பண்ணுறேன். பார்வதி அனுகிரகம் பண்ணுறா. யாருக்கு? ரதிக்கு.
உனக்கு வந்து நீ சுமங்கலி தான், இப்படியே இருப்பேன். எனக்கு அவன் ரூபத்தோடு பார்க்கணும்னு ஆசைப்பட்றான். அப்போ வந்து மாயாவதின்ற பேரில், இந்த மாயாவதினா இப்போ அரசியலில் இருக்காளவா இல்லை, மாயாவதின்ற பேரில் இந்த மாயாசுர அரண்மனையில் போய் இருக்கா. ரதி தேவி இருக்கா. அங்கே வரப்போகிறான் உன் மாம்படியான்னு சொல்லிடுறார் பரமேஸ்வரன். ஸோ அங்கே காத்துட்டுருக்கேன். இப்போ இந்த குழந்தைய விழுங்கிய மீன் இருக்கு இல்லையா, அது ஒரு சம்படம் பிடிச்சி அதை கொண்டு அந்த மீனை கொண்டு மாயாவதி கிச்சனில் பார்த்துக்கிறாப்போ. அந்த அசுரனோட அரண்மனையில் கிச்சனில் ஷீ கெட்ஸ் எ ஜாப். ஸோ அந்த கட் பண்ணி பார்த்தா அந்த மீனை உள்ள அழகாக குழந்தை இருக்கு. அது கொஞ்சம் அது என்ன மடமடமடம் குரோத் ஆகிடுது, குழந்தை சீக்கிரமாக வளருது. அதுதான் வந்து பிரத்யும்னன். கிருஷ்ணருடைய மகனான பிரத்யும்னன் ருக்மணி தேவிக்கு பிறந்து ஒரு 10 நாளுக்குள்ளே இவன் அரசுரால் தூக்கப்பட்டு கடலில் வீசப்பட்டு அங்கேருந்து வருது இங்கே இந்த அசுரனோட அரண்மனைக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து இவன் மேலே அம்மா பிள்ளையாட்டம் தான் ரிலேஷன். ஆனால் வந்து அவள் காதல் பயப்படுறான் அந்த குழந்தை மேலே. இது அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஏன்னா ரதியாச்சு அவள் ரதி, அவன் வந்து மன்மதன் தான் பிரத்யும்னனா அவதாரம் எடுக்கிறான்னு சொல்லியிருக்கு. ஸ்ரீமத் பாகவத்தில் எல்லாத்துலேயுமே ஹரிவம்சத்துலேயும் அதான் சொல்லியிருக்கு. ஸோ அந்த பையன் நல்ல படப்படப்பட வளர்றான். அசுரனுக்கு தெரியாது இந்த கிச்சனில் என்ன நடக்கிறது தெரியாது. அவன் இப்போ நிறைய மாயா சக்திகள் நிறைஞ்சவா. இந்த மாயாவதி ஷி வாஸ் ஹேவிங் லாட் ஆஃப் பவர்ஸ். நான் அந்த மாதிரி அனுகிரகம் வாங்கின்னு வந்திருக்காவோ. இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே இதில் துவாரகையில் கல்லோலப்படுறது, குழந்தைய காணுமே அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா எல்லாரையும் பார்க்க சொல்கிறார். எல்லாரையும் கோச்சிக்கிறார். இத்தனை பேர் இருக்கா, செடி பெண்கள் இருக்கா, அது இருக்கா, ஒருத்தர் கூட என்ன ரூமில் நடந்து தெரியாத சில பெரியவா குடும்பத்திலலாம் பார்க்குறோம். நம்ம தான் ஆறுது திருடம் வந்துட்டு போயிருப்பான், எல்லாம் இருப்பான், வாசல் செக்யூரிட்டிலேருந்து எல்லாம் இருப்பான். இது நடந்துருக்கும். அது எப்படி இந்த கேர்லெஸ்னஸ் அதான் இந்த ஜாபில் ரொம்ப சில பேர் இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினராக இருப்பார். வித்தவுட் பாஸ் தே வில் நெவர் அலோ எனிபடி இன்சைடு. அது அவுட் சைடுங்க செக்யூரிட்டிக்கு இப்போ செக் பண்ணி தான் போகணும். அந்த மாதிரி இருந்தும் துவாரகையில் அவ்வளோ வசதிகள் இருந்தும் இந்த ஸ்பெலோ யார் இந்த மயாசுரன் இந்த குழந்தைய கடத்தின்னு போய் கடலில் கொண்டு போட்டுறான். அந்த மீன் சாப்பிட்டுட்டு அந்த மீன் வந்து இவாட்ட கிச்சனுக்கே வருது. அதை அறிஞ்சு பார்க்கும்போது உள்ள குழந்தை இருக்குது. அப்படி தான் விதி புனையப்பட்டிருக்கு அந்த இடத்துல. ஸோ அவங்ககிட்ட வளருது அந்த குழந்தை. அதுக்கு எல்லாம் சொல்லித்தரான். சொல்லிக் கொடுத்தா நல்ல வாயு பயனாக ஆயிடலாம். அப்போ ஹி இஸ் அப்போசிங் தட் அசுரன். இந்த மாதிரி என் அம்மா ஜெயிலில் போட படித்தேன், நான் ஒன்று ஐ நாட் கீப்பிங் தட்டுறான், என்னோட சண்டைக்கு வாங்குறான். அவனுக்கு கோபம் வருது. அவனோட சண்டை போடுறான். இந்த சண்டையில் அந்த அசுரன் கொல்லப்படுறான். கொல்லப்படுற உடனே இவனை மாயாவதி என்ன செய்யலை, இவன் அழிச்சுண்டு பிரத்யும்னன் அழிச்சுண்டு ஆகாய மார்க்கமாக வரான் இங்கே துவாரகைக்கு. இது வந்து சவுத்து எண்டு, இங்கேயோ இந்த லெமுரியாவோட இங்கே எங்கேயோ நடந்திருக்குது. அப்படியே வரும்போது இங்கே துவாரகையில் அந்த புறத்தில் இதுக்கு முன்னாடி நாரதர் வந்து எல்லா இடத்தையும் திருலோக சஞ்சாரியாருனால எல்லாம் என்னென்ன இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்து வந்துடுறாரு. மாயாசுரன் பேசியிருக்கார் நாரதர். ஸோ இங்கே கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறார், உன் பிள்ளை செத்து எல்லாம் போல அவன் வந்து அசுரனால் தூக்கப்பட்டு போய் இந்த மாதிரி ரதி தேவியோட வரப்போகிறாங்க. ஸோ பி ப்ரிப்பேர்டுன்றிருக்கான். அது மாதிரி இவெல்லாம் நந்தவனத்தில் கூடி இருக்கும்போது இவன் இறங்குறா மேலேருந்து. யார் ரத்தியும் பிரத்யும்னனையும் இறக்குறார். ஆக்சுவலி ரத்தி இஸ் எல்டர் தேன் ஹிம். யார் பிரத்யும்னனோட பெரியவோ ஏஜ் வைஸ் ஃபேக்ட் பார்த்தா. பட் இருந்தாலும் இந்த அந்த அந்த பீரியடில் அவளுக்கெல்லாம் வயசெல்லாம் ஆகலை. இப்போ 2 பேர் கிருஷ்ணர் மாதிரியே இருக்கலாம். ஆச்சரியப்படுறா அவளை. ஆனால் கிருஷ்ணர் இல்லது, அப்படியே கிருஷ்ணரை ரிசம்பிள் பண்ணுறா. அவள் கிருஷ்ணரையும் ருக்மணியையும் அப்படியே ரெசம்பிளிங் இருக்காம இருக்கா. வந்தது யாரு, பிரத்யும்னன். இது ரதி மன்மதன். ரதி தான் வந்து அந்த மாயாவதி, பிரத்யும்னன் தான் வந்து மன்மதன். மன்மதனுடைய 2வது பிறவி உடலோட வருது வந்து பிரத்யும்னன்.
ரொம்ப கிருஷ்ணனோட அழகாக இருப்பான். பிரத்யும்னன் ஸோ பியூட்டிஃபுல். இந்த மாதிரி இந்த சீன் இது. கிருஷ்ணன் ருக்மிணி வந்திருக்கா. இந்த அங்கே வந்து இந்த பிரத்யும்னனும் மாயாவதியும் வந்து இறங்குறா. நாரதர் வந்து இஸ் எக்ஸ்பிளைன் இந்த ஹோல் திங் டு த பீப்புள். இதான் நடந்தது. இந்த பிரத்யும்னன் இங்கே வரதால அங்கே தான் இருந்தான். இப்போ தான் சேவ் பண்ணியிருக்கா அவனை. அதனால் அவள் 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிடுறா. ஸோ கிருஷ்ணன் ஆல்சோ ஆனதை அக்செப்ட் பண்ணுறாரு. அதை அவருக்கு தெரியுமே, இது ரத்தீம் என்பதனுடைய சிலை, ஐம்பன் சிலை. கரும்பு விளைச்சுருக்கான் அவன். இந்த கதை வந்து ஹரிவம்சத்திலே வருது இதே கதை. இப்போ வந்து பிரத்யும்னன் ரொம்ப சிறந்த போர் வீரனாக வந்து இப்போ துவாரைக்கு வரும்போது நல்ல ரைப்பண்ட், நல்ல வெரி ஹேண்ட்ஸம் ஃபெல்லோ, நல்ல பிரேவ் மேன், அந்த மாதிரி வந்துடுறான். இங்கே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இந்த பிரத்யும்னனுக்கு இவன் மூலம் பிறந்தது தான் வந்து அனிருத்தன் பேரன். கிருஷ்ணர், பிரத்யும்னன், அனிருத்தன். இந்த அனிருத்தனுக்கு கட்டின கோவில் தான் குணசீலம். எல்லாம் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அண்ணா அப்படின்னாங்க. அண்ணாவும் கிடையாது, முன்னாவும் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணருடைய பேரனுக்கு கட்டின கோவில் அது. இது எப்படி வாட்டி பிரமாணம்னா, அங்கே குணசீலத்துக்கு போகிறவா கேட்கலாம், அந்த சுப்பிரபாத்தை கேளுங்க, அதில் அனிருத்தனுக்காக கட்டினதுன்னு வரும். சுப்பிரபாதத்திலே வருது இங்கே குணசீல படத்தில். அது எப்படி வெங்கடாஜலபதிக்கு அண்ணா, வெங்கடாஜலபதிக்கு அது தனி. ஸ்ரீனிவாசன்ற பேரில் அங்கே எழுந்தருளிருக்கான்னு சொல்லி ராமானுஜரால் புனைப்பட்ட கதை அது. அதுக்கு வந்து புராணத்துக்காக இது உண்டா, இதெல்லாம் கிடையாது, அத்தாரிட்டேட்டிவ்லாம் இல்லை. ஏன்னா நல்ல அதுக்கேற்ற மாதிரி கோவில் கட்டினா பின்னாடி. ஸோ நான் எப்படி ராமானுஜரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறாலும் மாதிரி தான். ராமானுஜர் இருக்க பீரியடில் வந்து அவ்வளோ பேசப்படல அவ்வளோவா. ஆஃப்டர் த டிமேஸ் ஆஃப் ராமானுஜர், அவர் ஜீவன் முக்தி அடைஞ்ச பிறகு 300 வருஷம் கழிச்சு தான் ஆச்சாரிய பரம்பரையே கதையை எழுதுறா. அவள் சரஸ்வதி தலையாட்டினா அப்படிலாம் சொல்கிறாள். இவன் தலையாட்டினால காலாட்டினாலும் தெரியாது நமக்கு. அதாவது அந்த குரு பரம்பரா கதையெல்லாம் வைஷ்ணவத்தில் ஆஃப்டர் 300 இயர்ஸ் கற்பனையாக தான் இருக்கும். வேறு கேட்டால் துஷ்யன் செய்த கேட்டால் கரெக்டாக ஆமான்னு சொல்லுவார். ஏன்னா வந்து அந்த கதைகள்லாம் எப்போ ஏற்றப்பட்டதுன்னா, ஆஃப்டர் த டெமிஸ் ஆஃப் ராமானுஜா, இந்த ஆச்சாரிய கதையெல்லாம் அப்புறமா தான் வந்தது. அதில் தான் எனக்கு ஒரு மாற்று கருத்தோடு உண்டு. அதாவது நல்ல அத்வைத சித்தாந்தி யாதவ பிரகாஷர் திருப்புட்குழியில் இருந்தார். ஹி வாஸ் எ டீச்சர். ஹி வாஸ் ரெக்கமெண்டட் பை இவர் திருக்கச்சி நம்பி. ராமானுஜர் கொண்டு அங்கே பாடத்தை சேர்த்து விட்டது தான் இல்லையா. அவர் வந்து கொலை பண்ண போகிறாருன்னு சொன்னால் அவர் வந்து இவரோட பார்த்து இவருடைய நாலேஜை பார்த்து புறமப்பட்டார். அதனால் கொல்ல பார்த்துக்கலான்னு ட்ரை பண்ணார். அப்படி என்னென்னவோ கதை எழுதுகிறா. அதெல்லாம் 300 வருஷத்துக்கு அப்புறமா புனையப்பட்ட கதைகள். ஒருத்தர் வந்து ஏற்றம் கொடுக்கலாம், மற்றவளை மட்டம் தட்டிலாம் பேசவே கூடாது. அதில் இந்த யாதவ பிரகாஷ பெரிய என்ன சொல்கிறது, அத்வைத சித்தாந்தி. அத்வைதம்னு 2 ஒன்றே சொல்கிறது, 2 அல்ல 1 அப்படின்றது. ஸோ அவரை போய் இந்த மாதிரிலாம் அப்யூஸ் பண்ணி பேசுகிறது ரொம்ப அபத்தமான ஒரு காரியம். ஏன்னா யாதவ பிரகாஷ கேட்டால் எத்தனை பேர் படிச்சிருக்கா அவர்கிட்ட. தென் ஒய் திருக்கச்சி நம்பி ரெஃபர்டு ஹிம் டு ராமானுஜா. திருக்கச்சி நம்பி தான் சேர்த்து விட்டார் இந்த ஸ்கூலில் இவரை. ஸோ இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, பின்னாடி பண்ணப்பட்ட கதைகளை நிறையா மாத்திரா ஓத்துறோம். ஸோ இந்த பாகவத்துலேயும் ஒரிஜினல் பாகவத்தில் இருக்கிறதுல நிறைய இது பண்ணும்போது மாற்றிடுறா கதைகளை. ஸோ அது மாதிரி இருக்குது. இன்றைக்கி இப்போ பிரத்யும்னன் கதை இது கரெக்டு. அந்த மாயாசுரன் அடுத்து போயிடறான். அவன் வந்து மாயாவதி வந்து காப்பாற்றி இவர் கொண்டு சேர்க்குறா துவாரைக்கு. கிருஷ்ணர் ருக்மணியெல்லாம் ஆசையோடு அந்த பையனை அணைச்சி அவளே கல்யாணம் பண்ணி தர. அவளுக்கு பிறக்கிற குழந்தை தான் வந்து இந்த குழந்தை யார், அனிருத்தன். ஸோ அனிருத்தனும் நம்மளாம் கட்டிக்கார பையன் அதுவாக இருக்கான். அவனுக்காக தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட கோவில் தான் வந்து குணசீலம். இதுன்னு சொல்லி இந்த 16வது நாள் கதை ஸ்ரீமத் பாகவத்தில் இந்த பிரத்யும்னன் கதையை பார்த்துருக்கோம். இதை சொல்லி நான் நிறைவேற்றுகிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்கள்லாம் பார்த்து நீங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணாதான் அட்லீஸ்ட் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கூடும். ஒன்று நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாகும். நிறைய பேர் தயவுசெய்து பாகவத்தை பாருங்க, கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் 14 15க்கு மேலே போகிறதில்ல.
இந்த 15 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க கேட்குறதுக்கு. ஏன்னா பகவன் நாமாவை யாராவது சொல்கிற கேட்டால் இந்த இது பண்ணணும், என்ன சொல்கிறது, கர்ண பரம்பரைன்னு அந்த காதில் கேட்கணும் நம்ம. ஸோ இந்த நம்ம படிக்க முடியல, நேரம் இல்லை. ஸோ டிவியெல்லாம் பார்க்குறோம், டிவியில் சீரியல்லாம். பட் இது பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது. அப்படி கேளுங்க. ராத்திரி படுத்துங்கும்போது கூட கொஞ்சம் கதையாட்டம் கேட்டு தூங்குங்க. இந்த இறைச்சந்தனையோடு தூங்கினா நல்லா அடுத்த நாள் பொழுது நல்லபடியாக முடியும்னு சொல்லிருக்கு. சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.